ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னால் காலை நல்லா கிக் பண்ணுறதுக்காக 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். ஃப்ரண்ட் சிட்டப்ஸ், சைடு சிட்டப்ஸ். 1 2 எக்ஸசைஸ். இப்போ இது தேர்டு 3வது எக்ஸசைஸ் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி விரலை முட்டி மடங்காமல் உள்பகுதி எந்த அளவுக்கு தொட முடியுமோ அந்த அளவுக்கு தொட்டு முன்னாடி உள்ளங்கையை டச் பண்ணணும். இதை செய்யும்போது முட்டி மடங்கக்கூடாது. முன்முட்டிங்கால் இப்படி முன்னாடி வரக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இருந்து உங்கள் இடுப்பை மட்டும்தான் பெண்ட் பண்ணி உள்ளங்கையை கீழே டச் பண்ணணும். பின்னாடி அந்த மாதிரி எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். ஒன் 2 3. இடுப்பை நல்லா பின்னாடி உங்களால் எந்த அளவுக்கு வளைஞ்சு ஹோல்டு பண்ணி நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்தி பார்த்துட்டு அப்புறமா மறுபடியும் கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தாச்சு. இப்போ 4th எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதை மீடியமான கால் சைஸ்க்கு விரிச்சிட்டு இங்கே பாருங்கள், முட்டிங்காலக்கு முன் கால் முட்டியை முன்னால் மடக்காமல் சைடில் மட்டும் தொட்டு எடுங்க. இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பின்னால் கையை கட்டிக்கிட்டு 1 2. இதை செய்யும்போது முட்டிங்கால வளைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்கள் இடுப்பை சாய்ச்சி கீழே ஃபஸ்ட்டு முட்டி தொடுங்க, அதுக்கப்புறம் பாதத்தை தொடுங்க, அதுக்கப்புறம் தரையை தொடுங்க. இப்போது 5வது எக்ஸசைஸ். அப்படியே வானவில் மாதிரி வளைஞ்சி அந்த இடத்த ஹோல்டு பண்ணி நிறுத்தணும். இந்த கையை இடது கையை வலது கையை பிடிச்சி வலது பக்கம் இழுத்து பிடிச்சி நில்லுங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அங்கே ஒரு 5 செகண்டு ஹோல்டு பண்ணி நிறுத்தணும். அந்த மாதிரி கையை பிடிச்சி மேலே பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணி நிறுத்துங்க. இதனால் உங்கள் அல்லப்பகுதி, வயிற்றுப்பகுதி, கால் தொடப்பகுதி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இழுத்து பிடிக்கும்போது உங்கள் கால் கிக்கு நல்லா மேலே போகும். தேங்க்யூ.